கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி, தேவனை அறிகிற அறிவு வரும் பாதை. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7 வரைக்கும் வாசிக்கும்போது, ஒரு மனுஷனுக்குள் கர்த்தரை அறிகிற அறிவு எப்பொழுது வருகிறது என்றால், அவனுக்குள் தேவ வார்த்தைகள் இருக்கும்போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனுஷனால் ஏன் தேவபக்தியாக நடக்க முடியவில்லை? ஏன் அவர்களுடைய குடும்பங்கள் கெட்டு போகிறது? பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. பல இடங்களிலே தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, உலகத்திலே அநேகர் பலவிதமான புஸ்தகங்களை வைத்திருக்கிறார்கள். ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லும்படியாக அநேக ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய அழிவை தடுக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். மரணத்தில் இருக்கிறவர்கள் கூட, அழிவில் போய்கொண்டிருக்கிறவர்கள் கூட ஜீவனை பெற்று புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ புஸ்தகங்களை வாங்கி படிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய குடும்பங்களிலே வேத புஸ்தகம் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அதை படிக்கிறோமா என்பதை நினைவில் வைத்து பாருங்கள். ஆம், வருகிற நாட்களிலே நம்முடைய குடும்பம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தயவு செய்து இந்த வேத புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் படியுங்கள். அதற்குள்ளாக அநேக பொக்கிஷங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஜீவன் வேண்டும், நன்மை வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவன் அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்படி வளர வேண்டுமானால் தேவ வார்த்தை உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.